இது சிறுகதை கேட்கும் நேரம். ஒரு பக்க சிறுகதை வரிசையில் நிஜமும் நிழலும் என்ற தலைப்பின் கீழ் கதையாசிரியர் அன்னூர் KR வேலுச்சாமி. கதை வகை ஒரு பக்க கதை. கதை தொகுப்பு சமூக நீதி. நிஜமும் நிழலும். ஒருவரது நடைமுறைப்படுத்த இயலாத விருப்பங்களை கற்பனையில் நடைமுறைப்படுத்தியது போல் காட்டுவதே சினிமா. அதை புரிந்து கொள்ளாமல் சினிமா காட்சிகளை உண்மையென நம்பி நடைமுறைப்படுத்த முயல்பவர்கள் நிஜ வாழ்வில் தோற்றுப்போகின்றனர். சினிமாவில் நடப்பது நிஜத்திலும் நடக்கும் எனும் அதீத எதிர்பார்ப்புடன் இருந்தான் காரி. நகரத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் அன்று மாலை காட்சியில் பார்த்த திரைப்படத்தில் பெரிய பணக்கார வீட்டு அழகான பெண்ணை ஏழை வீட்டில் பள்ளிக்கு செல்லாமல் ஒழுங்காக வேலைக்கும் செல்லாமல் பார்க்க லட்சணமும் இல்லாத ஒருவன் காதலித்து திருமணம் செய்வதும், அப்பெண்ணின் தந்தையை ஓட ஓட விரட்டி ரவுடிகளுடன் சேர்ந்து நடுரோட்டில் அடித்து கொன்றுவிட்டு ஒரே இரவில் பணக்காரனாக மாறியதுமான கதாநாயகனின் செயல் காரிக்கு மிகவும் பிடித்து போனது. அந்த கதாநாயகனாகவே படம் முழுவதும் தன்னை நினைத்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததோடு 10 முறை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படத்தை பார்த்ததின் விளைவாக சினிமா கதாநாயகனைப் போல தானும் பணக்காரனாக வேண்டும் என்னும் திட்டத்துடன் ஊரில் இருக்கும் பணக்காரர்களின் பெண்களை பற்றிய விவரங்களை சேகரிக்க தொடங்கினான். சினிமாவில் வரும் கதாநாயகி போல் நிஜத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இல்லை. பார்த்தாலே அருவருப்பாக பார்ப்பதோடு முறைத்து பார்க்கிறார்கள். காரில் வருபவர்களோடு தான் பேசுகிறார்கள் என நினைத்து வருந்தினான். டேய் மச்சி, சினிமாவை சினிமாவாத்தான் பார்க்கணும். நம்மால் நிஜத்தில் பண்ண முடியாததை படத்தில் பார்த்து செத்த நேரம் சந்தோஷப்பட்டுக்கணும். படத்தில் பார்த்ததை நிஜத்தில் பண்ணோம்னு நினச்சின்னா வச்சுக்கோ, கையும் காலையும் உடச்சி போட்டுருவாங்க. அப்புறம் நக்கரச்சுட்டு கோயில் முன்னு காண்ட பிச்சை தான் எடுத்துக்கணும். நண்பன் பாரி சொல்வது காரிக்கு பிடிக்கவே இல்லை. போடாமச்சி, நீ என்ற மேலே பொறாமப்பட்டு பேசுகிற. நான் வீட்டுக்கு போனால் அம்மா சோறு வடித்து போடுது, அப்பா செலவுக்கு துட்டு கொடுக்குது. அப்புறம் எனக்கு என்ன குறைச்ச? ரோட்டோர இட்லி கடைக்காரர் பொண்ணு ராணியும் தான் என்னை காதலிக்கிறதா சொல்லுது. அதை கட்டிக்கிட்டு இட்லி மாவு அரைச்சி போட்டுரும். ரோடு கான்ட்ராக்டர் சித்தம் பொண்ணு இருக்கு பாரு, அது மேலே தான் எனக்கு இது. அது கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டெய்லியும் ஒரு காரில் காலேஜ் போகும் பாரு, அம்சமாக இருக்குது மச்சி. அதை கட்டின்னா படத்தில் மாதிரி அவள் அப்பனை கொல்ல மாட்டேன், வேலைக்காரனாக வச்சுக்குவேன். எப்படி நம்ம ஐடியா? கதையை மாற்றிடுவோம்ல? அப்படியே கதையை இன்னும் கொஞ்சம் மாற்றிட. எப்படி? இட்லி கடை ராணி கண்ணாலம் பண்ணிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி குழந்தைங்களை பெற்றுக்கிற மாதிரி. இதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற காரி நண்பன் என பார்க்காமல் பாரியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். பாரியின் கண்களில் கண்ணீர் வெளிப்பட்டது. சரிடா, நீ நினைக்கிற மாதிரியே பண்ணிக்க. பண்ணுறதும் பண்ணுற இன்னும் பெருசாக பண்ணு. என்ன பார்க்குறதும் பார்க்குற, நம்ம மால்காரர் பொண்ணைய மாதிரியே பார்த்துடே. இது நல்லா இருக்கு. அப்படி போட அருவாளை, நீ தாண்டா நண்பன் என கூறிவிட்டு சைலன்சர் பிடுங்கி விட்டதால் அதிக சத்தம் வரும் தனது பைக்கின் எக்ஸிலேட்டரை சத்தம் வர செய்து பாதையில் செல்லும் அனைவரது பார்வையும் தன் மீது படுமாறு செய்தான் காரி. அந்த நகரத்திலே பெரிய ஷாப்பிங் மால் வைத்து நடத்தும் கோடீஸ்வரர் ரஞ்சனின் பங்களா வீட்டின் முன் போய் நின்று யோசித்தான். செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்து கொண்டான். கொம்மால, ஒரு நாளைக்கு எனக்கு சொந்தமாக போகிற வீடு தானே நீ? இப்போதைக்கு ஃபோனில் கம்முன்னு கெட. கூடிய சீக்கிரம் உனக்குள்ளே நான் வந்து ஜம்முன்னு படுக்க போகிறேன் என தனக்குத்தானே பேசியபடி பங்களா வீட்டிற்குள் நுழைய திட்டம் போட்டான். வீட்டு தோட்டத்தில் வேலை இருக்குது, வரியா கேட்ட மம்பட்டியாளிடம் எங்க என கேட்டான். இங்கே மால்காரர் வீட்டில் தான் என்றதும் தனது திட்டத்தை நிறைவேற்ற பழம் நழுவி பாலில் உழுது என மனதில் மகிழ்ச்சி அடைந்தவன் சம்பளம் பற்றி பேசாமல் சரி என்றான். அழைத்தவனுடன் பெரிய பங்களா வீட்டின் உள்ளே நுழைந்த போதே வீட்டு நாய்களை பார்த்தவனுக்கு மனதுள் மரண பயம் வந்து போனது. மாடு மாதிரி நாய்க்கு இருக்குது. வேலைக்கு அழைத்தவனிடம் கேட்டான். போன வாரம் இங்கே தோட்ட வேலைக்கு வந்தவன் ஒருத்தன் வீட்டு வேலைக்கார பொண்ணை ஒரு மாதிரியாக பார்த்துட்டான். அதோ அந்த ரூமில் அவனை விட்டு 2 நாய்களை அவுத்து விட்டானுங்க. கண்ணாலமான குழந்தை பிறக்கிறத மாதிரி பண்ணிடுச்சு. அப்புறம் பயத்தின் உச்சத்தில் ஏற்பட்ட அச்சத்தில் கேட்டான். நாம் என்ன படிச்சிருக்கிறோமா? அதுக்கு ஏத்தாப்புல தானே வேலை தேடுறோம்ல. அது மாதிரி வசதிக்கு தகுந்த பொண்ணு தேடணும். வேலைக்காரியை பார்த்ததுக்கே இப்படி நாய்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்கன்னா முதலாளி பொண்ணை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? கொன்னுடுவாங்களா? சீக்கிரமாக கொல்ல மாட்டாங்க.
தலைகீழாக கட்டி தொங்க போட்டுருவாங்க. இப்படி தான் நேற்று பார்த்த படத்தில் பண்ணினாங்க. கதாநாயகி அப்படியே பறந்து பறந்து 10 பேரையும் அடித்து போட்டுட்டு கதாநாயகியை தூக்கிட்டு போயிட்டானே, அது சினிமாவில். தம்பி, நிஜத்தில் முடியாது. ஒருத்தன் முதிச்சாலே உள்ளே இருக்கிறது குடலோடு வெளியே வந்துடும். இதை கேட்டவுடன் காரிக்கு உள்ளூர பயம் அதிகரித்தது. நண்பன் பாரி சொன்னது போது கோபத்தில் அவனது கன்னத்தில் அறைந்தவன் தற்போது யோசித்தான். ஏனோ வயிறு கலக்குது, போயிட்டு நாளைக்கு வரேன் சொன்னவன் வேகமாக சென்று வீட்டை விட்டு வெளியேறினான். காரி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. காரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நல்லவன் தான், ஆனால் உலகம் தெரியாத வெகுளி. நிஜம்னு நினச்சி நிஜ வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற அவனை திருத்த இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியல. நீங்கள் இங்கே தோட்ட வேலையில் இருக்கிறத நினச்சி இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணணும்னு சொன்னேன். நீயும் நான் சொன்னதை கேட்டதுனால அவனுக்கு புரிகிற மாதிரி சொன்னதால் இப்போ இட்லி கடை ராணிக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கான் காரி. மால் அதிபர் ரஞ்சனிடம் வேலை பார்க்கும் தன் மாமனிடம் நண்பனுக்காக நன்றி சொன்னான் பாரி. நன்றி. ஒளிவடிவம் சரவணன், அருணாச்சலம்.